நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு நோற்பார்கள். இதற்கு பின்னால் ஆழமான அறிவியல் உள்ளது. நமது உடலின் எவ்வித செயல்பாடுகளுக்கும் போதுமான அளவு குளுக்கோஸ் ரத்தத்தில் இருப்பது மிகவும் அவசியம். உணவு உண்ணாமல் நோன்பிருக்கும் போது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு 80 mg/dL கீழ் குறைகிறது. அந்த நேரத்தில் குளுக்கோகான், கார்டிசால், நாரெபினெஃப்ரின் போன்ற ஹார்மோன்கள் நமது லிவர் மற்றும் கிட்னிகளில் சேமிக்கப்பட்டிருந்த குளுக்கோஸை எடுத்து ரத்தத்திற்கு அனுப்புகின்றன. சுமார் 10 மணி நேரம் கழித்து லிவர் மற்றும் கிட்னிகளிலும் குளுக்கோஸின் அளவு குறைந்துவிடும். அப்பொழுது இந்த ஹார்மோன்கள் கொழுப்பு திசுக்களை உடைத்து குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்திற்கு அனுப்புகிறது. இவ்வாறு கொழுப்பு திசுக்கள் உடைக்கப்பட்டு உடல் பருமனை குறைத்து பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்துகிறது. இது அதிக நாட்கள் நோன்பு இருத்தல் கீட்டோன் எனப்படும் நச்சு பொருளை வெளியேற்றி ரத்த அமில அளவுகளை உயர்த்தி பல நோய்களை விளைவிக்கக்கூடும். அதனால்தான் இந்த ரமலான் நோன்பு வருடத்திற்கு 1 மாதம் மட்டுமே கடைபிடிக்கப்படும். இத்தகைய ஆழமான நவீன அறிவியல் திருக்குரான் மூலம் நமக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வலியுறுத்த